சுமார் 40 லட்சம் மக்களை கொண்ட குறும்பா சமூக மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் போதிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படுவதில்லை என தமிழ்நாடு குறும்பா சங்க தலைவர் ஆர் கிருஷ்ணசாமி கோவையில் பேட்டி அளித்துள்ளார். கோவை மாவட்ட குறும்பா சங்கம் சார்பாக மாவட்ட, மண்டல குறும்பா குறும்பன் சீன மக்களின் அரசியல் எழுச்சி மாநாடு மதுக்கரை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னதாக வள்ளிக்கும்மி நிகழ்ச்சியுடன் துவங்கிய மாநாட்டில் மாவட்ட குறும்பா சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்ட குறும்பா சங்க தலைவர் கல்பனா வேலுச்சாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் சுந்தர்ராஜன், பொருளாளர் கிருஷ்ணசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு நடைபெற்ற மாநாட்டை தமிழ்நாடு குறும்பா மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் ஆர் கிருஷ்ணசாமி துவக்கி வைத்தார். இதில் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் பொன்னப்பன், சிறப்பு கருத்துரையாளர் முத்துசாமி, மக்கள் சமூக நீதி பேரவைத் தலைவர் மனோகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இவளையெல்லாம் களையிறதுக்காக இப்போ மாவட்ட மாநாடுகள் அங்கங்கே எல்லா மாவட்டத்திலும் இந்த மாநாடு நடத்தி சொல்லி நான் அனுமதி கொடுத்து மாவட்ட தலைவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிற கல்பனா வேலுச்சாமி போன்றவர்கள் எல்லாம் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். மாவட்டந்தோறும் இந்த அரசுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்த இருக்கின்றோம். அதுக்கு பின்பாக மாநில அளவில் ஒரு கூட்டத்தை கூட்டி 26ஆம் வருகின்ற தேர்தலில் என்ன முடிவு எடுப்பது என்று நாங்கள் அந்த முடிவை மாநில அளவில் மாவட்ட தேர்தல்கள் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கலான் இருக்கிறோம். அது நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உறுதியான முடிவாக இருக்கும். சமுதாய மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுறதுக்காக இந்த மாவட்ட மாநாடுகளை எல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் நாங்கள் மாநில மாநாட்டில் நாங்களுடைய முக்கியமான எங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் அரசுக்கு இறுதியாக தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் போராட தவிர வழி இல்லை. சமூக நீதிக்காக நம்ம போராடித்தான் ஆகணும். ஆகவே அந்த எல்லையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மதுரையிலிருந்து வழக்கறிஞர் திரு மனோகரன் அவர்கள் மக்கள் சமூக நீதி பேரவையினுடைய நிறுவனர் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். அவரும் ஒரு சில கருத்துக்களை இங்கே கூறுவார். நமது இந்த மாநாடு கோவை மண்டல மாநாடு கட்சி எழுச்சி மாநாடாகத்தான் இங்கே வந்து நாம் இத்தனை மக்களுக்கையே நாங்கள் கூப்பிட்டு இந்த மாநாட்டை நாங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாநாடினுடைய நோக்கம் என்னென்னா, நமக்கு எந்த அரசியல்வாதிகளோ இல்லை எந்த அரசாங்கமோ நாங்கள் சொல்கிற கோரிக்கை எதுவுமே ஏற்றுக்கிறது இல்லை. நாங்கள் எத்தனையோ போராட்டமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், அனைத்து அரசியல்வாதிகிட்டும் மனு கொடுக்குறோம், இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு யாருமே எங்களை கண்டுக்கிறது கிடையாது. நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100%ல் ஒரு 40% தான் நம்ம நல்லா இருக்கிறோம். பாக்கி 60% நாம் இன்னும் பின்தங்கி தான் இருக்கிறோம். மலை ஓரத்தில், மலை அடிவாரத்தில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கிற வேலையில் செஞ்சுட்டு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிறைய மாவட்டத்தில் அதுவும் கூட இல்லாமல் இருக்காங்க. கூலி வேலைக்கு போய் சாப்பிட்ற நிலைமை தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போது இந்த அரசாங்கத்துக்கு நம்ம வலியுறுத்துறது என்னன்னா, நமக்கு பழங்குடியின பட்டியலில் சேர்த்தணும், எஸ்டி சர்டிஃபிகேட் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த அரசாங்கத்தில் அறிவிக்கிறத வந்து எங்களுக்கு கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். அதை வந்து அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு செய்யணும். எந்த இதுவுமே பண்ணுறதில்ல. நாங்கள் போராடிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு முன்னாடி இருக்கிற நிர்வாகி நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. இதுவரையில் எதுவுமே பண்ணது கிடையாது. அப்போ இத்தனை கூட்டம் போட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களை வந்து ஓட்டு தான் கேட்குறாங்களே தவிர எங்களை மதிக்கிறதே கிடையாது. இந்த கம்யூனிட்டி இருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாதாட்டு இருக்கு. எத்தனையோ கம்யூனிட்டி இருக்கு, எங்க கம்யூனிட்டி இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படி போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் என்னென்னமோ பண்ணி கேட்குறோம். இந்த காலை பிடிக்காத குறைகள் தான் இருக்குது. ஆனால் இந்த தடவையாவது 2026 எலெக்ஷனில் கண்டிப்பாக அரசியல்வாதிగా எங்களுக்கு ஏதோ இந்த நம்ம சமுதாயத்துக்கு 2 சீட்டு கொடுக்கணும்னு நாங்கள் அவங்கள வலியுறுத்தி தலைவர் தலைமையில் நாங்கள் கேட்கலான்னு முடிவு எடுத்திருக்கிறோம். அவர் எங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது ஏதாவது நடக்கட்டும். கொடுக்கல என்ன பண்ணால் மேற்கொண்டு நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இது வந்து ஆதகத்தில் பேசுகிறேன். நான் ஆதகத்தில் பேசுகிறேன். நடக்கிறது நடக்கட்டும். இதோடு நான் இந்த இது வாங்கி முடிச்சுக்கிறேங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலிலே குறும்ப சமுதாய மக்கள் சார்பாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக முதல்வர்
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.